இறைவன் மிகப்பெரியவன். மக்கமா நகரத்தினுடைய புனித பயணத்தின் ஊடாக நாம் நிச்சயமாக சந்திக்க வேண்டிய இடம் தாயிஃப். பட்டாம்பூச்சிகளினுடைய வடிவமைப்பில் அவர்கள் வரைபடங்களை அமைத்து தந்தது உட்பட நிறைய படிப்பினைகள் அங்கு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வை ஏற்றி வைக்கும் ஏகத்துவ பாதையில் கல்லடிகளும் சொல்லடிகளும் வரும் என்ற படிப்பினை. அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்களுடைய பெயர் தாங்கிய ஒரு பள்ளிவாசல், ஆகப்பெரிய நூலகம் அங்கே இருக்கிறது என்ற அந்த செய்திகள், அவற்றின் தொகுப்புகள், அந்த செய்திகள் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகள், கல்வியை தேடி புத்தகங்களை தேடி அவற்றின் வழியாக நாம் எதை மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியும்? புத்தகங்கள் தான் அல்லாஹ்வை எனக்கு அறிமுகப்படுத்தியது. உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து காட்டியது என்ற என்னுடைய வாழ்நாள் அனுபவத்தை அங்கு இன்னும் என்னால் வலிமையாக உணர முடிந்தது. அங்கே அவற்றை பதிவு செய்ததன் ஊடாக சுபஹானல்லாஹ், இறைவன் எத்தனை ஒளி விளக்குகளை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு உருவாக்கி இருக்கிறான் என்பதற்கு மிக அழகான ஒரு அத்தாட்சியாக ரசூல்லா கூடவே இருந்து படிப்பினைகள் பெற்ற ஒருவருடைய பெயர் தாங்கிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலின் வெளியில் வந்து பார்க்கும்போது வழிநெடுக வியாபாரங்கள். ஆனால் அல்லாஹுடனான அழகிய வியாபாரத்தை இங்கு செய்பவர்கள் யார் என்ற பதிலில்தான் நன்மையும் வெற்றியும்.